மிக அருமையான ஒரு மாலை பொழுது. அக்ஷரா வித்யா மந்திர் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி பள்ளிக்கூடத்தினுடைய முதலாம் ஆண்டு விழா. இது எப்படி இருக்குன்னா, குழந்தைக்கு 4 வயசு ஆகுதுங்க, ஆனால் இப்போ தான் முதல் மொட்டை போடுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தது. முதலாவதாக நடக்கின்ற எல்லாமே மனதுக்கு நெருக்கமானவை தான். அந்த ஒரு முதல் குழந்தை பிறக்கிறது, முதல் பரிசு வாங்கிறது, நம்மளுடைய பேரை முதல்ல சொல்லி கேட்கறது, முதல்ல வாடகைக்கு ஒரு வீடு குடிப்போம்ல, எவ்வளவு பெரிய பங்களா கட்டி போனாலும் அந்த முதல் வாடகை வீடு மனசோட இருக்கும். இந்த முதலுக்குன்னு சில நெகிழ்வான நினைவுகளை தரக்கூடிய விஷயம் உண்டு. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இந்த பள்ளிக்கூடத்தின் முதல் ஆண்டு விழா அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கும் மனதிற்கு மிக நெருக்கமானதாகவே இருக்கிறது. ரொம்ப அழகா இருக்கு. எல்லா ஏற்பாடுகளுமே நேர்த்தியா இருந்தது. நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்து பேசிட்டு நீங்க கோயிலுக்கெல்லாம் போகணுன்னா சொல்லுங்களேன், ஏற்பாடு பண்றோம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மலை அடிவாரத்திலே தானே இருக்கீங்க, போயிடலாமே. இல்லை, இந்த முதல்ல ஆடினாங்க இல்லையா பசங்க டான்ஸ், ஒரு டிவோஷனல் சாங், கோயிலுக்கே போக வேண்டாம், ரொம்ப அழகாக இருந்தது. அத்தனை குழந்தைகளுக்காகவும் நீங்கள் ஒரு முறை உங்களுடைய கரகோஷத்தை நிச்சயமாக தரணும். ரொம்பவே நல்லா இருந்தது. ஏதோ கூப்பிட்டுட்டாங்க ஸ்கூலுக்கு அதனால பேசணும், நிறைய பேர் அப்படி பேசுவாங்களோ என்னமோ தெரியாது. என்ன மனசுக்கு நல்லா இருக்கோ அதை மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா பொய் சொல்லும் போது இந்த மைக்கில் ஆடியோ போயிடும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டாங்க இந்த ஸ்கூலில். அதனால் மைக்குக்கு முன்னாடி பொய் சொல்வது என்பது கூடாது. எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா ஏற்பாடுகளுமே ரொம்பவே அழகாக இருந்தது. சொல்லணும்னா மெத்தாடிக்கலாக இருக்கு. சேர்மன் சார் பேசும்போது ஒரு கதையோடு சொல்லி முடித்தார். நான் ஒரு கதையோடு ஆரம்பிக்கிறேன். சின்ன கதை. ஏன்னா இங்கே பெற்றோர் இருக்கீங்க, பசங்க இருக்கீங்க, ஆசிரியர்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. இட்ஸ் அ கோல்டன் ட்ரையாங்கிள். ஒரு சமுதாயம் சீர்பட வேண்டும் என்றால் ஆசிரியர்களும் பெற்றோரும் மாணவர்களும் ஒரு தங்க முக்கோணம் மாதிரி கைகோர்த்து அவர்கள் ஒழுங்காக செல்லும் பொழுது மட்டும்தான் இந்த சமுதாயம் சீர்பட முடியும். அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாரும் இருக்கின்ற இந்த ஒற்றை நேரத்தில் இந்த கூரையின் கீழே ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். குழந்தை ஒருத்தன் லீவு நாள் அன்னைக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான். அந்த தாத்தாவிற்கு என்ன வழக்கம் அப்படின்னு சொன்னா, எப்போ குழந்தை வந்தாலும் அதோட ஒரு கதை சொல்றது, கொஞ்ச நேரம் பேசுறது, சேர்ந்து சாப்பிட்றது, சந்தோஷமா இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி நீ இப்போ வந்துட்டு போனல, ஓ நினைப்பா ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்லுவோம். செய்யலாமான்னு கேட்கும்போது, செய்யலாம் தாத்தா, நீ என்ன சொல்றியோ செய்யறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்றான். ஒரு விதை நான் வச்சிருக்கேன், ஒரு மரத்தோட விதை வச்சிருக்கேன், நீ ஒன்று நடு, நான் ஒன்று நடுறேன் அப்படின்னு தாத்தா சொல்றார். வா தாத்தா நடலாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்றான், அந்த தொட்டி ஒன்று தாத்தா வாங்கி வச்சிருக்காரு இல்லையா, அதை வீட்டு உள்ளேயே ஒரு ஓரமா வச்சு ஒரு விதைய நடுறான், அந்த தொட்டியில பதிக்கிறான். தாத்தா வந்து இன்னொரு விதை இருக்கு, அதை நீ உனக்கு பிடிச்ச இடத்துல வச்ச, நான் வீட்டுக்கு வெளியில வைக்கிறேன்னு சொல்லி வெளியில ஒரு தொட்டியை வச்சு அந்த விதையை வைக்கிறார். பேரன் உடனே கேட்குறான், தாத்தா வீட்டு வெளியிலலாம் வைக்காத தாத்தா, வெயில் அடிக்கும், காத்தடிக்கும், மழை பெய்யும், ஏதாவது ஆடு மாடு வந்தால் கடிச்சிட்டு போயிடும், புயல் வெள்ளம்லாம் வந்தால் செடி அடிச்சுட்டு போயிடும், அழுகி போயிடும், வளர்றதுக்கு அவ்வளோ கஷ்டம், வைக்காத தாத்தா, என்ன மாதிரி நீ இன்னொரு தொட்டி எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிரு, பாதுகாப்பாக இருக்கும். ஏன்டா வீட்டுக்குள்ளே வைக்கிற அப்படின்னு தாத்தா கேட்கும்போது சொல்கிறான், யாரும் அதை கடிக்க மாட்டாங்க, பிச்சு போட மாட்டாங்க, காத்தடிக்காது, வெயிலில் கருகி போகாது, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் தாத்தா, நீ வெய்யேன் அப்படின்னு சொல்கிறான். தாத்தா சொல்கிறார், இல்லைடா, நீ வச்ச இடத்துலையே இது இருக்கட்டும், நான் வச்ச இடத்துல அது இருக்கட்டும், நீ அடுத்த வருஷம் வருவில்லை லீவுக்கு, அப்போ பார்க்கலாம் இது எங்கே வளர்ந்துருக்கு, எது எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலான்னு. அதே மாதிரி ஒரு வருஷம் ஆச்சு. அந்த கோடை விடுமுறைக்காக திருப்பி அவன் தாத்தா வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்குள்ளே விதைச்சு அவனுடைய அந்த செடியினுடைய சின்னதாக கொஞ்சம் வளர்ந்துருக்கு, இங்கேயும் ஒரு விதை விழுந்திருக்கு அப்படிங்கிறதற்கு அடையாளமாக ஒன்று வளர்ந்துருக்கு. தாத்தா வச்சார் இல்லை வீட்டுக்கு வெளியில், அது கொஞ்சம் மரமாகவே வளர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காமிச்சு பெருசாகவே வளர்ந்துருக்கு. அப்போ அந்த பேரன் வந்து கேட்குறான், தாத்தா நான் வச்சது பாரு சின்னதாக குட்டியாக இருக்குது, ஒருவேளை நான் சின்ன பையன்றதுனால கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கா தாத்தா, நீ வச்சதுனால இவ்வளோ பெருசாக போச்சானோடனே தாத்தா பக்கத்தில் உட்காந்து வச்சு இந்த குழந்தைக்கு சொல்கிறார், விதை மட்டும் கிடையாது,
மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, எதை ஒன்றினால் சமூகத்தில் வரக்கூடிய அத்துணையும் சமாளிக்க முடிகிறதோ அது மட்டும்தான் வளர்ந்து விருட்சமாய் வளரும். மற்ற எதாலுமே வளர முடியாதுன்னு தாத்தா சொல்றார். குழந்தைக்கு புரியல தாத்தா, சூரிய வெளிச்சத்துல அது கருகி போயிடாதா, தண்ணி மழையில வரும்போது அழுகி போயிடாதான்னு கேட்கும்போது திருப்பி தாத்தா சொல்றார், தனக்கு தேவையான இந்த சமுதாயத்துல எல்லாமே கொட்டி தான் கிடக்கு. எல்லாமே சேர்மன் சார் சொன்னார் இல்லையா, குழந்தைகள் கிட்ட செல்போனை கொடுக்காதீங்க, பண்ண முடியாது. ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்தோமே கொரோனா வந்தப்போ, அப்ப அப்படி சொல்ல முடியல இல்ல. குழந்தைகிட்ட வேணுங்கும் போது கொடுக்கறதும் வேண்டாங்கும் போது வாங்கிக்கிறதும், இந்த விளையாட்டு அதுக்கு புரியாது. அப்ப எல்லாம் கொட்டி தான் கிடக்கும். குறிப்பா வேண்டாதது சுத்தி நிறையத்தான் இருக்கும். சுட்டெரிக்கிற சூரியனில் இருந்தும் உணவு தயாரிப்பதற்கு தேவையான அளவு வெளிச்சத்தை எடுத்துக்கொள்ள அந்த விதை தானாகவே பழகி கொள்வது போலத்தான் ஒருவரும் இங்க இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்தும் வெளியில வர கத்துக்கணும். அப்ப சொல்லித்தர வேண்டியதுதான் நம்முடைய வேலை. சீப்பை ஒழிச்சு கல்யாணத்தை நிறுத்தலான்றது நடக்காது. அப்ப செல்போனை கொடுங்க அப்படின்ற அடிப்படையில சொல்லக்கூடிய வாதம் இது கிடையாது. செல்போன் இருக்கும் குழந்தைகள்கிட்ட, நீங்க பட்டன் போன் வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக நீங்க ஆண்ட்ராய்டு வச்சுக்கோங்க, குழந்தைக்கு பட்டன் போன் கொடுங்க. அவன் அதெல்லாம் நம்பி கேட்கிற மாதிரி இல்லை. நம்மை விட அறிவாளி நம் பிள்ளைகள். என்ன செய்யறது? குழந்தைகளோடு நாம் வீட்டில் இருக்கும் பொழுது அதிகபட்சம் செல்போன் உபயோகிப்பதை நாம் கொஞ்சம் தவிர்த்தமேயானால் அந்த நேரத்தை நம்மால் பிள்ளைகளோடு செலவழிக்க முடியும். அதைத்தான் செய்யணும். நீ படி, நான் கொஞ்சம் பார்க்குறேன்னா நான் படிச்சாச்சுன்னு அதுவும் அதைத்தான் பார்க்கும். நம்ம தானே ரோல் மாடல் குழந்தைக்கு. நம்மை பார்த்து தான் எல்லா பள்ளிக்கூடங்களில் போகிற இடங்களில் எல்லாம் பேசுவதுண்டு. எப்படி இந்த பள்ளிக்கூடங்களில் எல்லாம் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுகிறதோ, எல்லார் வீட்டிலும் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா நம்ம பசங்க மட்டும்தான். என்ன செய்யறோம், ஏது செய்யறோம், என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம், உணர்வுகளை எல்லாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம், சூழ்நிலைகளை நாம் எப்படி கையாளுகிறோம்னு பசங்க அமைதியா பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதுங்க பார்க்கறது நமக்கு தெரியாது. அதோட அதுங்க நிற்காது தெரியுமா. நாம் இல்லாத நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் போட்டு பார்க்கும், ரீவைண்ட் பண்ணி பார்க்கும். ஓ, வீட்டில் இருந்துக்கிட்டே உடம்பு சரியில்லைன்னு அப்பா போய் சொல்லும்போது நான் ஏன் வயிறு வலிக்காமலேயே வலிக்குதுன்னு போய் சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு லீவு போடக்கூடாது. எல்லாத்தையும் குழந்தைங்க கற்றுக்கிற இடம் அம்மாவிடம் இருந்தும் அப்பாவிடம் இருந்தும் மட்டும்தான். அப்போ இந்த ஆண்டு விழால யாருக்காக பேசுவது? முதல்ல அம்மா அப்பா கிட்ட தான் பேசணும். தோட்டக்காரங்க நீங்க தானே. விதைச்சாச்சு, அது செடியா முளைச்சாச்சு, அதுக்கு உரம் போடுறதும் அதில் பக்கத்தில் முளைக்கிற களையை பிக்கிறதும் அதை பாதுகாக்கிறதும் தோட்டக்காரருடைய வேலை அப்படிங்கிறதுனால தோட்டக்காரர்களிடம் முதல்ல பேசிட்டோம் அப்படின்னா வருகிற விதைகள் எல்லாம் விருட்சமாகவே வளரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்போ இது உங்களை பார்த்து பேசுவதற்கான ஒரு நேரம் தான் இது. என்ன சொல்றது, எல்லாரும் சொன்னதுதான். குழந்தைகிட்ட கோச்சிக்காத, குழந்தைகிட்ட அன்பா பேசு, எல்லாம் சரி. ஒரே ஒன்று மட்டும் பண்ணுங்க போதும், நீங்கள் வேற எதுவுமே செய்ய வேண்டாம். பிரின்சிபல் மேடம் ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கும்போது அவங்க பக்கமாக படித்தாங்க. உண்மையை சொல்கிறேன், திருப்பி மைக்கு முன்னாடி மொத்தமாக கவனிக்கலை, ஆனால் ஒரே ஒரு வரியை மட்டும் கவனிச்சேன். பிள்ளைகள் மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதுதான் கல்வி உட்பட மற்ற அனைத்தையும் அவர்களால் கற்றுக்கொள்ள முடியும்னு அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அப்போ ஒரு குழந்தை மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா என்ன? இங்கே யோகா பண்ணி காமிச்சிங்க ஸ்டேஜ் மேலே, உடல் என்ன அளவுக்கு வளைஞ்சுது, என்ன ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்போ அதே குழந்தைக்கு மனமும் இந்த வயசுல தான் அதை நம்ம செம்மைப்படுத்தணும். குருத்து மாது, சின்னது, எலசு, பிஞ்சு, இந்த குழந்தைகளுக்கு ஒரே ஒரு சூழ்நிலையை நீங்க வீட்டில் ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா அவன் என்ன கோர்ஸ் படித்தாலும் என்ன படித்தாலும் என்ன வேலைக்கு போனாலும் உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். என்ன தெரியுமா, எது நடந்தாலும் சுமூகமாக பயமே இல்லாமல் ஓடி வந்து உங்ககிட்ட மனசை திறந்து பேசக்கூடிய சூழலை முதலில் ஏற்படுத்தி கொடுங்க. அதுதான் பெற்றோராய் நீங்கள் செய்ய வேண்டியது. இதுக்கு யாருமே கைத்தட்ட மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா அது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். இப்ப ஆண்டு விழாக்கு இவ்வளவு பேர் உட்காந்துருக்கோம், அம்மாவும் அப்பாவும் என்ன ஆர்வத்தில் உட்காந்துருக்கீங்க. நம்ம புள்ள எப்ப மேடம் மேல வரும், எப்ப ஆடும், எப்ப பாடும், அது முன்னாடி நிக்குமா பின்னாடி நிக்குமா, கேமரா அதை பிடிப்பாங்களா மாட்டாங்களா, லைவ்ல காமிக்கும் போது என் குழந்தையினுடைய முகம் தெரியுமா தெரியாதா,
அவையத்து முந்தி இருப்ப செயல் மாதிரி என் புள்ள தெரிவானா? இந்த ஆர்வத்துல தானே உட்காந்துருப்பீங்க. அவன் என்ன வாழ்நாள் முழுக்க இந்த அக்ஷராவோட கேம்பஸ்குள்ளேயேவா ஓட்ட போறான்? 10வது முடிச்சா வெளியில போயிடுவான். பரந்த உலகத்தை அவன் பார்க்க வேண்டி வரும். இதை படிச்சா மார்க் வந்துருண்டா தம்பி. இதுதான்டா கண்ணா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மாத்திக்கோ, அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பள்ளிக்கூட வாழ்க்கையை விட்டு குழந்தை கல்லூரின்னு கொஞ்சம் விரிவான வாழ்க்கையை நோக்கி போகும்போது சுய காலில் அவனே நிற்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. அப்பதான் அவன் உலகத்தை வித்தியாசமா பார்ப்பான். அந்த மாதிரி உலகத்தை அவன் பார்க்கும் பொழுது சக மனிதர்களோடு எப்படி சம்பாஷணை வைத்துக் கொள்ள வேண்டும்னு நிறைய குழந்தைங்க தெரியாது தெரியுமா? நிறைய பசங்களை பார்த்துருக்கேன். நிறைய அம்மாக்கள் வருத்தப்பட்டு சொல்வதை கேட்டு இருக்கிறேன். 18 வயசு ஆகுது மேடம், ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை மேடம், அவனுக்கு யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறான். அப்போ பள்ளிக்கூடத்துல 40 பசங்க 50 பசங்களோட உட்காந்து இத்தனை வருஷம் படிச்சதுல அந்த கல்வி எதை சொல்லி கொடுக்கிறது? பக்கத்துல இருக்கிற பையனோடையோ பொண்ணோடையோ எப்படி அழகாக பேச வேண்டும் என்பதை முதலில் கற்றுத்தர வேண்டும்னா முதல்ல அந்த குழந்தை வீட்டுல இருந்து அதை ஆரம்பிக்கணும். மனசு விட்டு பேசணும் அம்மா அப்பா கிட்ட. அது எல்லா நேரமும் பேச ஓடித்தான் வரும், எந்த வயசா இருந்தாலும். நமக்கு அதை கேட்பதற்கு பொறுமை இருக்கிறதா என்பதுதான் $1,000,000 கேள்வி. கேட்க மாட்டோம். சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லாத பாப்பா, அப்புறமா கேட்கிறேன். சில நேரங்களில் கேட்பதுண்டு, சில நேரங்களில் கேட்பது கிடையாது. ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுல கக்கும். அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 60 மார்க் 50 மார்க் சராசரியா வாங்குற குழந்தையா இருக்கும். மேடை மேல ஏறி வெளிச்சமெல்லாம் பார்க்காத குழந்தையாக இருக்கும். கைத்தட்டல் இல்லாத குழந்தையாக இருக்கும். ஆனா அது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகும். யாருமே எட்ட முடியாத உயரம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு விழாக்கள் எதைமா சொல்லுகிறது? எதை சொல்லுது? நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்கன்னா மேடையில் ஏற்றுவாங்க, நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா கை தட்டுவாங்க, வெளிச்சம் போட்டு நாங்கள் காமிப்போம். சரி, இங்கே வெளிச்சம் போட்டு காமிச்சாச்சு, அங்கே இருட்டில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் எப்போ பார்க்கறது? அந்த பசங்களெல்லாம் எப்போ பார்க்கறது? அப்போ வீட்டுக்கு நாம இன்னைக்கு போனதிலிருந்தே குழந்தைகள் கிட்ட என்ன பேசணும் அப்படின்னா, நீ எப்போ இந்த மாதிரி வரப்போற ஸ்டேஜில் ஒன்று அடுத்த வருஷம் பார்க்கணும் ஆனுவல் டேல. அங்கிருந்து தொடங்காதீர்கள் உங்கள் சம்பாஷணைகளை. அடுத்த குழந்தையை பாராட்ட சொல்லி கொடுப்பதிலிருந்து உங்கள் சம்பாஷணையை தொடங்குங்கள். அதுதான். நல்லா படிச்சிருக்கான்ல அந்த பையன், நல்லா பண்ணியிருக்கான்டா, நல்லா ஆடினான், நிறைய மார்க்கா மேடாம பார்த்தா தெரியலேடா, அமைதியா இருப்பான். அப்ப என்ன தோணும் தெரியுமா? பக்கத்தில் இருக்கும் சக மாணவ மாணவிகளை தோழிகளை முதல்ல பாராட்டணும். ஒருத்தர்கிட்ட இருக்கிற நல்லதை எடுத்து சொல்லணும். எந்த பாடத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் பள்ளிக்கூடம் ஒரு குழந்தைக்கு அதனுடைய வீடுதான். அம்மாவும் அப்பாவும் தான் அதனுடைய ஆசிரியர்கள். அங்கிருந்து வர எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பள்ளிக்கூடம். மறுநாள் ஓடி போகுது, அம்மா என்ன நடந்தது தெரியுமா இன்னைக்கு, நீ சொன்ன மாதிரி ஆச்சுன்னு பேசும். குழந்தை சொல்லும். எடுத்த உடனே அம்மா அப்பா கிட்ட மறைக்கணும்னு ஒரு எண்ணம் ஏன் வருதுன்னா, நான் சொல்வதை அந்த அம்மாவோ அப்பாவோ என் பாங்கிலிருந்து என் பக்கத்திலிருந்து என் கண்களின் மூலமாக அதை என்னைக்கும் பார்க்கவே மாட்டாங்கன்னு ஒரு எண்ணம் உண்டு போச்சு. அதனால குழந்தை சொல்லாது. பக்கத்துல இருக்கிற பசங்களை பாராட்ட சொல்லி கொடுக்கணும். இது சிலபஸ்ல கிடையாது. இதெல்லாம் எந்த கிளாஸ்லயும் புக்ஸ்ல வராது. அருகில் இருக்கும் குழந்தையை பாராட்டுங்கள். மாரல் சயின்ஸ் வகுப்புகளே இப்போ நிறைய நேரங்களில் இல்லாமல் போகிறது. மாரல் சயின்ஸ்ல இதெல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த காலத்துல உண்டு அதெல்லாம். அந்த சொல்லி கொடுத்த கதையை போய் வீட்டுல அம்மாக்களிடம் சொல்வதுண்டு, சாப்பிடுற நேரத்துல சொல்வதுண்டு, பகிர்ந்து கொள்வதுண்டு. வீட்டிலிருந்து அதை நீங்கள் தொடங்குங்கள். படிக்கிற பசங்க, நல்லா படிக்கிற பசங்க, கொஞ்சம் நல்லா படிக்கிறதுனா உங்க பார்வையில இப்ப நாம எப்படி எடுத்துக்கிறோம்னா, நல்லா படிக்கிறதும் மார்க் வாங்குறதும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா ரெண்டும் வேற வேற. நல்லா படிக்கிற குழந்தை அப்படின்னு சொன்னா அவன் படிச்ச விஷயத்தையோ படித்த ஒரு பொருளை பற்றிய கருத்தையோ எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் புரிதலோட சொல்லக்கூடியதுதான் ஒரு விஷயத்த நல்லா படிச்சது. அந்த நேரத்துக்கு மனப்பாடம் பண்ணி பேப்பர்ல எழுதிட்டு அதே கொஸ்டின் பேப்பரை 2 மாசம் கழிச்சு கொடுக்கும்போது விடை தெரியாமல் முழிப்பது நல்லா படிச்சதுல சேர்த்தி கிடையாது. ஆனால் இப்பவே நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, நல்லா படிப்பதுன்னா என்ன. இன்னொரு விஷயமும் சொன்னார் உங்க சேர்மன் பேசும்போது, மதிப்பெண் மட்டுமே கிடையாதுன்னு. அதை நீங்கள் வீட்டில் முதலில் வலியுறுத்துபவர்களாக இருக்க வேண்டும். உடனே கேள்வி வரும், மார்க் ஒண்ணு பெருசு இல்லடா தம்பின்னு சொன்னா என் பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான் மிஸ், அது எப்படி நான் பேசுறது? அதை பேச முடியாது. இல்ல, சொல்வதற்கான பாங்கு ஒன்று இருக்கிறது.
இங்க இருக்கிற அத்தனை பேருமே ஒரு நிமிடம் உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் 10வது மாநிலத்தில் முதலிடம் வகித்தீர்கள்? எத்தனை பேர் 12வது மாநிலத்துல முதலிடம்? எத்தனை பேர் கல்லூரியில கோல்டு மெடல் வாங்கினீங்க? ஒருத்தரும் கிடையாது. நீங்கெல்லாம் யாராவது வாங்கினீங்களா? அப்படின்னா அதை நான் மட்டப்படுத்தி பேசல. அதையும் தாண்டி ஏதோ ஒரு வாழ்க்கை கல்வியை, ஏதோ ஒரு திறனை புடிச்சுக்கிட்டு அதை தொடர்ந்து பயணித்து போவதனால்தான் சிலரால் சமுதாயத்தில் மிளிர முடிகிறது அப்படின்னு சொன்னா, படிப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குடா தம்பி, அதனால் வர அளவுக்கு படி, மற்ற விஷயத்துல என்ன ஆர்வம் இருக்குன்னு வீட்டுல சொல்லுன்னு அந்த பேச்சையும் வீட்டிலிருந்து தான் நீங்கள் தொடங்க வேண்டும். நீங்க கண்டுபிடிச்சுதான் இங்க வந்து சொல்லணும். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் எல்லாம் வரும்பொழுது நிறைய ஆசிரியர்களிடம் பேரண்ட்ஸ் கேட்கறது, என் பையன் நல்லா படிக்கிறானா மிஸ், என் பொண்ணு நல்லா படிக்கிறாளா, அவ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா, இந்த வாட்டி கொஞ்சம் குறைஞ்சிட்டாலோ, எங்க வீட்டுல கொஞ்சம் பேருக்கு உடம்பு சரியில்லை அதனால அவளை கவனிக்க முடியல, அவளுக்கு கொஞ்சம் நேரம் உடம்பு சரியில்லை அதனால அவ சரியா படிக்கல அப்படின்னு இன்னும் பிற காரணங்களை சொல்லி பேப்பர் கட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போறதோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிஞ்சு போயிடும் முக்கால்வாசி பள்ளிக்கூடங்களில். என்னைக்காவது அத்தி பூத்தா மாதிரி ஒரு அம்மாவோ அப்பாவோ வந்து என் பொண்ணுக்கு இதுல ஆர்வம் இருக்கு, அதை நீங்க கண்டுபிடிச்சிங்களா, அதை சொல்லிக் கொடுக்க உங்க பள்ளிக்கூடத்துல ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கிற அம்மாவும் அப்பாவையும் விரல் விட்டு எண்ணி விடலாம். அந்த அம்மா அப்பாக்கள் தான் குழந்தைக்கு தேவை. நீங்க கொடுத்தது தானே. உங்கள் வழியாக வந்த குழந்தைகள்கிட்ட என்ன இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அதான் அந்த குழந்தைகிட்ட அப்புறம் எடுத்து சொல்லுங்க, டே உனக்கு கையெழுத்து அழகா இருக்கு அதுல போ, உன் குரல் நல்லா இருக்கு அதுல போ, உன் உச்சரிப்பு நல்லா இருக்கு அதுல போ, உனக்கு கணக்கு நல்லா வருது அதுல போ, அறிவியல் ஆர்வம் உனக்கு அதிகமா இருக்கு, பாட புத்தகத்தை தாண்டி இதுல கொஞ்சம் அறிவியலை படி, இதெல்லாம் எடுத்து சொல்லித்தர வேண்டியது உங்களுடைய கடமை. அதை அப்புறம் கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல சொல்லுங்க, என் குழந்தைக்கு இதுல ஆர்வம் இருக்கு. இந்த ஆர்வத்தை தூண்டும் விதமாக உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஏதேனும் திட்டங்கள் இருக்கா, தொடங்க போறீங்களா, அதற்கான ஒரு யோசனை ஏதாவது இருக்கா சொல்லுங்க, என் குழந்தைய அதுல சேர்க்கிறேன். இப்படித்தான் ஆக்கப்பூர்வமானதாக பிள்ளைகளுடனான உங்கள் பேச்சுக்கள் இருக்க வேண்டும். இதை தொடங்கி வைக்கிற இடம் என்னன்னு சொன்னா வீடு. எல்லாம் சரி, பரீட்சையும் நடந்தாச்சு. பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வகுப்புல 40 குழந்தைங்க இருக்குன்னு சொன்னா ஒரு 35 குழந்தை இன்னைக்கு ஏண்டா வீட்டுக்கு போறோன்னு பயத்தோட தான் இருக்கும். 5 குழந்தை மட்டும் தலை தெறிக்க ஓடும், பின்னங்கால் படரியில் படுறாங்க. ஏன்னா அந்த 5 குழந்தைய 5 ரேங்க் வாங்கியிருக்கிற குழந்தையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்லேருந்து 5th ரேங்க் உள்ள வாங்குற குழந்தை டாப்பர்ஸா இருக்கும். அந்த மார்க்குள்ள வாங்கிட்டு போகும். எப்படா எல்லா பேப்பரையும் கொடுப்பாங்கன்னு ஆர்வத்தோட வாங்கிட்டு போகும். முக்கால்வாசி நேரங்களில் குழந்தைகள் பேப்பரே கொடுக்கலன்னு பேக்கோட வைக்கும். டீச்சர் இன்னைக்கு வரலன்னு சொல்லும், கரெக்ஷன்ல டோட்டல் மிஸ்டேக் இருக்கு, பேப்பரை கொடுத்துருக்கேன்னு சொல்லும். ஆக மொத்தம் கொடுக்கவே கொடுக்காது, மறைத்து தான் வைக்கும். 2 நாள் கழிச்சு அப்பா அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கி பேப்பரை ஏன் கொடுக்கல, வீட்டுல இருந்து கூப்பிட்டு வான்னு சொல்லும் போது தான் தெரியும் பேப்பர் கொடுத்துட்டீங்களா, குழந்தை சொல்லவே இல்லையே சொல்லுவாங்க. அந்த சூழலுக்கு குழந்தையை நாம் தான் தள்ளுகிறோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களால ஒத்துக்க முடிஞ்சாலும் ஒத்துக்க முடியாட்டாலும் அந்த சூழ்நிலைக்கு போவது எதுன்னு சொன்னா நம்ம தான். குழந்தை ஏன் போகுதுன்னா நம்ம தான் காரணம். 63 மார்க் வாங்கியிருக்கேன் இல்ல 47 மார்க் வாங்கியிருக்கேன்னு ஒரு குழந்தை ஒரு பேப்பர்ல கொண்டு வந்து கொடுக்கும்போது, ஏன்பா புரியாம போச்சா, எங்கப்பா தப்பு போச்சு, சரி வா உட்காரு அப்படின்னு சொல்லி பேசுவதற்கோ, போட்டண்டா தம்பி அடுத்த தடவை நல்லா படிச்சுக்கலாம், என்ன பண்ணலான்னு நானும் அப்பாவும் சேர்ந்து உனக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நிறைய வீடுகளில் நடப்பதே கிடையாது. ஐயோ அப்படின்னு நெஞ்சில கைய வச்சு இனிமே வாழ்க்கையில குழந்தைக்கு முன்னேறுவதற்கான அத்துணை கதவுகளும் மூடியாச்சு, குழந்தை ஒரு பெரிய ஆளாவும் வர முடியாது, போச்சு அவ்வளவுதான் அவன் ஃபியூச்சர் அப்படின்னு 2 கையும் தலையில வச்சுக்கிட்டு உட்காருகிற மனப்பாங்கில் நாம் இருப்போமே. ஆனால் அடுத்த முறை அவன் அழகா மனசுக்குள்ள முடிவு பண்ணிப்பான், இனி நான் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் ஆன்சர் பேப்பர் கொடுத்ததை வீட்டுல சொல்லவே மாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டிப்பான். அப்ப அந்த மாதிரி முடிவுக்கு யார் குழந்தைகளை தள்ளுகிறோம்னா நாம. எங்க போய் பேசும் குழந்தை? பள்ளிக்கூடம், ஆசிரியர்கள், இந்த பரந்த உலகம் எல்லாம் சரி, அதையெல்லாம் உங்கள் தோள்கள் மீது ஏறி நின்றுதானே இந்த குழந்தை பார்க்க வேண்டும். அந்த இடமே ஆட்டம் காணிச்சுன்னா அந்த குழந்தை எப்படி இந்த உலகத்தை பார்க்கும்? அப்ப பயம் இல்லாமல் உங்களிடம் பேசுவதற்கான சுமூகமான சூழலை முதல்ல வீட்டுல ஏற்படுத்தி கொடுத்து நீங்க தான் கொடுக்கணும். அடுத்த குழந்தைகளை பாராட்ட சொல்லிக் கொடுங்கள். வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் நீங்கள் குழந்தைகளை நடத்துகின்ற பாங்கு ஒரே மாதிரியா தான் இருக்கும் இல்லையா? மார்க் கம்மின்னு சொன்னா கூட வீட்டுல அம்மா சந்தோஷமா தான் பேசுவாங்க, அப்பா ஒண்ணு கோச்சிக்க மாட்டாரு. அப்படிங்கிற மாதிரி மனப்பாங்கு இருக்கிற குழந்தை தான்
சாயங்காலம் மணி அடிச்ச உடனே வீட்டுக்கு ஓடி வரும் தெரியுமா, சந்தோஷமா. எல்லா குழந்தைகளும் அப்பதான் ஓடி வரும். எந்த வேணா படிப்பு படிக்கட்டுமா, ஆண்டு விழாவில் வந்து நான் இந்த சப்ஜெக்டை படித்தா இதுவாகலாம், அந்த சப்ஜெக்டை படித்தா அதுவாகலாம் சொல்வதற்காக நான் வரவில்லை. எந்த பாடத்தை படிக்காவிட்டாலும் குழந்தைக்கு மனதிடம் என்பதை நீங்கள் கொடுத்து விட்டால் அவன் என்னைக்காவது ஒரு நாள் என்னவா ஆகணுமோ அதுவாக மாறுவான். அதற்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை. படிப்பு அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா குழந்தைகளுமே சோள முத்துக்கள் மாதிரி தான். ஒரு சட்டியை சூடு பண்ணி கை நிறைய சோள முத்துக்களை தூக்கி போடுங்களேன், பாப்கார்ன் பொரிஞ்சுதான் வரும். இனிமே பொரியறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அடுப்பை நிறுத்திட்டு சட்டியை தூக்கி கீழே வச்சு எல்லாருக்கும் எடுக்கலான்னு போகும்போது உள்ளே சட்டி உள்ளது டொப்புன்னு திருப்பி ஒண்ணு வந்து முளைக்கும். எல்லா பூக்களுமே ஒரே நேரத்தில் பூப்பது கிடையாது. அந்த மாதிரி தான் எல்லாம் அவன் அப்படி வாங்கிட்டான், இவன் இப்படி வாங்கிட்டான், அவன் அப்படி செட்டில் ஆயிட்டான் ஆகட்டும். நம்ம குழந்தைகிட்ட இருக்கிற அறிவுத்தன்மையும் நம்ம குழந்தைகிட்ட இருக்கிற கிரகிக்கக்கூடிய அறிவும் எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா சிலபஸ்ல இருந்தோ படிக்கிற பள்ளிக்கூடத்துல இருந்தோ இல்ல, நம்ம கொடுத்தது தான். அவன் ஒரு விஷயத்த டக்குன்னு பிடிச்சிக்கிறான் அப்படின்னா அது உங்ககிட்ட இருக்கிற குணம் அங்க போயிருக்கு. ஒரு விஷயத்த அவனுக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் புரியவே இல்லைனாலும் அந்த குணம் உங்ககிட்ட இருந்து அவனுக்கு போயிருக்கும். சந்தேகமே பட வேண்டாம், யோசிக்கவே வேண்டாம் எங்கேருந்து இந்த குணம் வந்ததுன்னு. நாம் கொடுத்தது நம்மளுடைய ஒரு பிரதியாகத்தான் அந்த குழந்தைகளை பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் சொல்வதை மீண்டும் இங்கும் பதிவு செய்கிறேன். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் நகலாக, உங்களின் நகலாக பார்த்தீர்களே ஆனால் நகல்ல இருக்கிற மிஸ்டேக் எல்லாம், நகலில் தவறுகளை திருத்தம் செய்வதுன்றது அடிமுட்டாள்தனம். ஒரு ஜெராக்ஸ் காப்பியில இருக்கிற மிஸ்டேக் எல்லாம் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா ஒரிஜினல்ல இருக்கிற மிஸ்டேக் எத்தனை வாட்டி ஜெராக்ஸ் எடுத்தாலும் அதே தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோ. அசல் நாம நம்மிடம் இருக்கும் தவறுகளை நாம் எப்போது திருத்துகின்றோமோ அப்போதுதான் நகல்களும் தவறுகள் இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அடுத்தது என்ன செய்யணும்? நம்மளுடைய நடத்தையை நாம் எப்படி செம்மையுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வார்த்தைகள் பிரயோகம் என்ன பேசுது தெரியுமா இந்த வயசுல அப்படின்னு நிறைய பேர், நிறைய குழந்தைங்க அவங்க பசங்களையே சொல்லுவாங்க. குழந்தைகள் வீட்டில் முழித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் உபயோகிக்கும் வார்த்தைகள் மீது கொஞ்சம் கூடுதலான கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் போதும் சரி, அடுத்த உறவுகளை பற்றி பேசிக்கொள்ளும் போதும் சரி, அல்லது அவன் வகுப்பில் படிக்கிற அடுத்த மாணவர்களை பற்றியோ, அவனுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர்கள் பற்றியோ, அவன் சார்ந்த பள்ளிக்கூடத்தை பற்றியோ நீங்கள் பேசும் பொழுதும் சரி, வார்த்தையில் கண்ணியத்தை தயவு செய்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா வார்த்தை பிரயோகம் எல்லாம், கெட்ட வார்த்தைகளை குழந்தைகள் தானாகவே கற்றுக்கொள்வதே இல்லை. எதையெல்லாம் கேட்கிறதோ அதை தான் குழந்தைகள் பேசுகின்றன. அதனால் நம்ம பேசுகிற வார்த்தை, ஏன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து இப்படி தான் பேசணும், இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி டிஃபைண்டாக கொண்டு போவாங்க. வீட்டில் குழந்தை தன்னை தானாக உணர்கிற ஒரு இடம் வீடு தான். அப்போ என்ன மாதிரி வார்த்தைகள் அடிக்கடி வந்து காதில் விழுகிறதோ, எந்த மாதிரி சூழ்நிலைகளை அணுகுகிற பாங்கினை அது பார்க்கிறோ அதைத்தான் அதை நகல்படுத்தும். அதைத்தான் குழந்தை செய்யும். இப்போ திருப்பி அம்மா அப்பாவுக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு வார்த்தை பிரயோகங்கள். அதுக்காக குழந்தை முன்னாடி நடிக்க வேண்டாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உங்களை மாற்றிக்க பாருங்களேன். 10 நாள் இல்லை ஒரு 15 நாள் அப்புறம் உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் உங்களை அறியாமலேயே மாறி போகும். இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு விஷயம் அப்படியே பேரலா சொல்கிறேன். அம்மாவும் அப்பாவும் நல்ல வார்த்தைகளைத்தான் உபயோகப்படுத்தணும்னு சொன்னனே ஒழிய எப்போதுமே உங்களை கண்ணே மணியே ராஜா என்று அம்மாவோ அப்பாவோ கொஞ்சிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தயவு செய்து எதிர்பார்க்காதீர்கள். உங்களை நல்வழிப்படுத்துவதற்கும் உங்களை நல்லவர்களாக வளர்த்தெடுப்பதற்குமாக அவர்கள் வாழ்க்கையில் நிறைய தியாகங்களை பண்றாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பூச்செண்டை கொடுத்து கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து எப்பவும் கொஞ்சத்துக்கான நேரம் இருக்காது. சில நேரங்களில் கொஞ்சம் தடித்த வார்த்தைகளை அம்மாவோ அப்பாவோ சொல்லக்கூடும். அதை நீங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்வதற்கும் பழகி கொள்ள வேண்டும். இது மாணவர்களுக்கு நீங்க எடுத்துக்கணும். ஒரு வார்த்தை கூட தாங்க மாட்டேன், தொட்டாசு நீங்க அப்படிலாம் கிடையாது. எங்களுடைய காலத்துல இங்க இருக்கிற எல்லா பெரியவர்களுக்குமே தெரியும், அம்மாவும் அப்பாவும் யாரு பொத்துன்னு நிறைய அடிக்கிறாங்களோ அவங்க காலை கட்டிக்கிட்டே தான் நாங்களாம் அழுவோம். ஏன்னா அடுத்தடி வேண்டாம்னு சொல்றதுக்காக தெரியாது எங்களுக்கு. அதை தாண்டி இப்ப அப்படி இல்லை, குழந்தைய திட்ட முடியல. முன்னெல்லாம் ஆசிரியர்கள் தான் வகுப்புல மாணவர்களை திட்டுறதுக்கு கொஞ்சம் பயம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அம்மாவும் அப்பாவுமே வீட்டுல குழந்தைய சொல்ல பயமா இருக்கு. எப்படி எடுத்துப்பான் நம்ம குழந்தை, நம்ம தான் சொல்லணும். சொல்கிற நேரத்தில் சொல்கிற விதத்தில் கொஞ்சம் அதட்டலாகவும் சொல்ல, அதைத்தான் சொன்னேன். அந்த விதை சூரிய வெளிச்சத்தை பார்க்க வேண்டும், கொட்டும் மழையை பார்க்க வேண்டும், வீசும் சூறாவளியை பார்க்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டித்தான் அது விருட்சமாக வளர வேண்டும். எல்லாத்தையும் குழந்தை கடந்து வரணும்னா நம்மளுடைய வளர்ப்பு முறையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
ஒரே வீட்டில் 2 பசங்க இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம், இல்லை ஒரே வீட்டில் நிறைய பசங்க வேற வேற இடங்கள்ல படிக்கலாம். உங்கள் வழியாக வந்தவைதான் அத்துணை குழந்தைகளும் என்றாலும் ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய ஒருபோதும் ஒப்பிட்டு பேசாதீர்கள். தயவு செய்து செய்யாதீங்க, எங்கேயுமே பண்ணாதீங்க. அவனுக்கு அது வருது, இவனுக்கு இது வருது. நம்ம காலத்துல பார்த்துருக்கீங்களா? யாராவது வீட்டுக்கு வந்தா அப்பெல்லாம் வீட்டுல நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. வந்தவர்களுக்கு அப்பா வந்து பிள்ளைகளை எல்லாம் அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்லுவாருன்னா, அவன் பெரியவன், என்னடா படிக்கிற நீ? 10ஆவதாடா? அவன் 10ஆவது, அவன் 10ஆவது நினைக்கிறேன். அவனே தான் கேட்பார், அவருக்கு தெரியாது சரியா. அவன் 8ஆவது, அவன் அந்த ஊரில் படிக்கிறான், இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், சொந்தக்காரங்க வீட்டில் தங்கி படிக்கிறான் அப்படின்னு படிக்கிற பசங்க இருந்தா அப்படி சொல்லுவாங்க. வேலைக்கு போய் கொஞ்சம் செட்டிலான பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யாராவது குடும்பத்தில் இருப்பவர்களை அறிமுகப்படுத்தும் போது அப்பா சொல்லுவார், அவன் படிப்பை கொஞ்சம் நல்லா வந்துச்சுங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். சின்னவன் கொஞ்சம் அப்பப்போ அவ்வளோ பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான், சின்ன வயசுல என்னோட இருந்துட்டானா இப்போ என் கடையை பார்த்துக்கிறாங்க. அவன் படித்தவனோட சூதானமாக இருப்பான், அவன் தான் கடையை பார்த்துக்கிறவன் தான். அந்த 3ஆவதாக இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிஸ்னஸ்னாங்க, சொந்தமாக ஒரு கடை வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போது குழந்தைக்கு எது வருமோ, குழந்தை எதில் மிளறுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட மனப்பாங்கு அந்த காலத்து அம்மா அப்பாட்ட இருந்தது. இந்த காலத்து அம்மா அப்பா கிட்டலாம் கொஞ்சம் பேராசை ஜாஸ்தியாகவே இருக்கு. குழந்தை வந்து தவழுற வயசுல டப்பக்குன்னு எழுந்து உக்காந்துக்கணும்னு ஆசைப்படுறது, உக்காந்துக்கிற வயசுல எந்திரிச்சு நிற்கணும்னு ஆசைப்படுறது, நிற்கிற வயசுல அப்படியே 4 தப்பு எடுத்து ஓடணும்னு ஆசைப்படுறது, ஓடுற வயசுல பறக்கணும்னு ஆசைப்படுறது, பறக்கிற வயசுல இந்த உலகத்துல எல்லாத்தையும் சாதிச்சு பண்ணும். குழந்தைக்கு வராததே இருக்கக்கூடாது, எல்லாத்துலயும் குழந்தை 100க்கு 100 வாங்கணும். எப்படி வாங்கும்? குழந்தை ஆங்கிலத்துல பேசணும், தமிழ்ல புலமையா இருக்கணும், உலகம் மொழிகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், பன்னாட்டு நிறுவனத்துல கை நிறைய சம்பாதிக்கணும், பெரிய ஆளுன்னு இந்த உலகத்துக்கே தெரியணும். மிகப்பெரிய பேராசை இது. அந்த குழந்தையால் என்னால எது முடியுமோ அதை முழுமையாக செய்வதற்கு என்னுடைய அம்மாவும் அப்பாவும் என்னோட எப்பவுமே இருக்காங்கன்ற ஒற்றை நம்பிக்கையை மட்டும் குழந்தைகளிடத்தில் கொடுத்து விட்டு நீங்க இருங்களேன், அது தானா வரும். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற எல்லாருடைய அம்மா அப்பாவும் உங்களை நல்ல முறையில் வளர்த்ததனால்தான் இன்னைக்கு நீங்க ஒரு அம்மாவும் அப்பாவுமாக இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க முடியும் இல்லையா? நினைச்சு பார்த்துருக்கோமா நம்ம அம்மாவும் அப்பாவும் அப்போ அலட்டிக்கிட்டதே இல்லை. படிடா, வந்ததை படி, இப்படியே விடிய விடிய படிக்காத, நாளைக்கு பரீட்சை அதில் போய் தூங்கி போய்டு, எடுத்து வச்சுட்டு தூங்கும்பாங்க. இப்போ அப்படிலாம் சொல்றது இல்லை, நானும் முடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ முடிச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் முக்கி படிச்சிரு, என்ன மார்க் வருதோ வரட்டும். மார்க் வாங்க என்ன பண்ணுவான்? மார்க் அவசியம். ஆனால் நீங்கள் மார்க் மட்டுமே தான் உலகம்னு குழந்தைய ஒரு மாதிரி குழப்பிட்டீங்கன்னா, அது 12ஆவது படிச்சு முடிச்சு பரீட்சை எழுதி ரிசல்ட்டே வரத்துக்குள்ள நிறைய பேர் எடுத்துருவா பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. யாருக்கிட்டையும் பேசவே மாட்டேங்கிறான், பரீட்சை முடிச்சதுலேருந்து ஒரு மாதிரி மிரள பார்த்துக்கிட்டு இருக்கான், எங்ககிட்டயும் பேச மாட்டேங்கிறான். அப்புறம் அங்கே கவுன்சிலிங் இழுத்துக்கிட்டு ஓட வேண்டியது. யார்கிட்டே பேசுறானா பாருங்க, இப்போவாது மனசு திறந்து சொல்றானா பாருங்க. அப்ப என்ன சொல்லுவோம்? என்ன மார்க் வந்தாலும் வரட்டும்டா தம்பி, பயப்படாத, பேசுன்னு சொல்றோம், பேச மாட்டேங்கிறான். இத்த ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கணும். நம்ம தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதை இது. ஆரம்பத்துல எங்க 10ஆவது படிக்கிற குழந்தைகளுடைய அம்மா அப்பாக்கள் எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அழகா சொல்லுங்க பார்க்கலாம். பாப்பா நீ 10ஆவது, தம்பி நீ 10ஆவது, படிடா, எவ்வளவு வருதோ படி, அதான் ஒழுங்கா படி, போதும். வந்த மார்க்கை ஏத்துப்போம். 10ஆவது நீங்க 500க்கு 500 எடுத்தாலும் 11ஆவது தான் சேரணும், 500க்கு 300 எடுத்தாலும் 11ஆவது தான் சேரணும். என்ன பண்ண போறீங்க? அதானே படிக்கணும். அப்ப எத்தனை கோர்சஸ் இருக்கு தெரியுமா? 12ஆவது முடிச்சதுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு ஒரே கோர்ஸ்ல தான் எல்லா வயலும் போய் முட்டிட்டு விழுவோம் அப்படின்னா மற்ற கோர்ஸ் எல்லாம் இழுத்து மூடிடுவோமா? அதெல்லாம் படிக்க வேண்டாமா? அப்ப அவனுக்கு இதுல ஆர்வம் இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? மந்திரிச்சு விட்டா மாதிரி குழந்தைய விட்டுட்டு அவன் பேசவே மாட்டேங்கிறான், யார்கிட்டயாவது கூட்டு போனா வாயை திறப்பானா? மொத்தமா முதல்ல கவுன்சிலிங் போக வேண்டியது நம்மளாம் தான். ஆரம்பத்துல குழந்தைய எப்படி நாம நடத்தணுமோ அதை விட்டுடுறோம். எதுவுமே உங்களை சாடுவதற்கான தொனியில சொல்ல, சாடுறதோ உங்கள்கிட்ட உங்களுக்கு இதெல்லாம் தெரியலன்னு இடித்துரைக்கிற ஒரு தொனியில அது சொல்லவே இல்லைம்மா. இது கொஞ்சம் ஒரு அலாம் வச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. என் குழந்தைக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு பெரிய வசனம்லாம் சொல்ற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். இல்லைன்னா தெரியணும் தெரியணும். என்னிடம் யாராவது ஒரு முறை மனம் விட்டு பேசியிருந்தால் இந்த தவறான முடிவை நான் எடுத்திருக்க மாட்டேன்னு தவறான முடிவை எடுத்த குழந்தைகள் வச்சுட்டு போற சீட்டுல அத்தனையில இந்த வாசகம் தவறாம இருக்கு. மன வருத்தத்தோட சொல்றேன் இது. அந்த மாதிரி நோட்டு 2-3 கண்ணால பார்த்திருக்கேன். யாராவது இந்த உலகத்துல நான் சொல்றதை கேட்பதற்கோ நான் சொல்றதை நான் பயம் இல்லாம சொல்வதற்கு யாராவது ஒருத்தர் இருந்தா கூட இந்த முடிவை நான் எடுத்திருக்க மாட்டேன், தள்ளி போட்டிருப்பேன், இது வேற மாதிரி யோசிச்சிருப்பேன்னு எழுதிட்டு தவறான முடிவை எடுத்த குழந்தைகள் நிறைய பார்த்திருக்கேம்மா.
அதுக்கா பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சு நாளைக்கு மார்க் எடுத்ததை பத்தலைன்னு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம மனசுக்குள்ள கொமைஞ்சு வெந்து புழுங்கி என்னவோ ஆணும்னு நினைச்சேன், என்னவோ ஆயிட்டேன், ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்வதற்காக உங்கள் குழந்தைகளை நீங்கள் அவங்களுடைய கனவை உங்களோட கண்ணில் தேக்கிக்கிட்டு நம்ம அதுக்காக வளர்க்கலை. சந்தோஷமா இருக்கட்டுமே, கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கட்டும், முன்ன பின்ன இசிஜி மாதிரி ஏறி இறங்கி மார்க் வாங்கட்டும். அதுக்குன்னே வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் வரும்போது யார் தடுத்தாலும் அது நிற்காத ரொம்ப அழகா போகும். அப்ப சபாஷா தம்பின்னு தட்டி கொடுப்பது மட்டும்தான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய வேலை. அதை செய்வது மட்டும்தான் ஒரு அம்மாவாக ஒரு அப்பாவாக நம்மளுடைய கடமை. ஆசிரியர்கள் பாடத்திட்டத்தின்படி பாடத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த கேள்வி வரும், இப்படி எழுதணும், இப்படி மார்க் போடணும், இதுதான் வழின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. வாழ்க்கை பாடத்தை அவங்க வாழற காலம் வரைக்கும், நாம் வாழ்கிற காலம் வரைக்கும் குழந்தைங்க கூடவே இருந்து சொல்லி கொடுப்பது யாருன்னா நம்ம மட்டும்தான். நமக்கும் கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்லாம் தெரியாது, எங்கேருந்து கேள்வி வரும்னு தெரியாது, எந்த மாதிரி சூழலை நம் குழந்தை சந்திக்க நேரிடுங்கிறதும் தெரியாது. வெளியில் நட்டு வைத்த விதை போலத்தான் உங்கள் ஒரு குழந்தையுமே இங்க உலகத்தின் அத்துணை சவால்களையும் அதுக்கு எவ்வளவு முடியுமோ அதை பார்க்கும். எல்லா சவால்களையும் சந்திக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அதனால கூன் குருடு இல்லாம என் குழந்தை எந்த விதமான ஒரு குறையும் இல்லாம இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை விட பெரிய வரம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் நான் சொல்றேன், என் குழந்தை கேட்கும். நான் பார்க்க சொன்ன இடத்த என் குழந்தையால பார்க்க முடியாது, நினைச்சது அதால பேச முடியும். பாடம் நடத்தும் போது கவனிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, எழுதக்கூடிய தன்மை உண்டு. அதுக்கு கேள்வித்தாளை பார்த்து வினா தாளை பார்த்து விடை எழுதக்கூடிய அளவுக்கான அடிப்படை அறிவு என் குழந்தைகிட்ட இருக்கு அப்படிங்கிறது தெரியுமே. ஆனால் அந்த ஒரு பாக்கியத்தையும் அந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நினைத்து அதை உங்களுக்கு கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்காக ஒரு முறை நீங்கள் கைத்தட்டுங்கள். அதுதான் உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் பேர். எத்தனையோ குறைபாடு இருக்கிற குழந்தைகளை எல்லாம் குறையே இல்லாம வளர்க்கக்கூடிய அம்மாவும் அப்பாவும் இருக்கிற இதே உலகத்தில் தான் குறையின்றி இருக்கும் குழந்தைகள் கிட்ட தோண்டி தோண்டி குறைய பார்த்துக்கிட்டு இருக்கல நாமும் இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப குறை யாருகிட்ட இருக்குன்னா நம்ம கிட்ட இருக்கு, நம்ம மனசுல இருக்கு, நாம் விஷயங்களை அணுகுகிற பாங்கில் இருக்கிறது. எப்படியோ போனா போட்டோம், ஏதோ மார்க் வந்தா வரட்டும், எப்படியோ படி அப்படின்னு விடுகிற பாங்கில் வளர்க்க சொல்லல. அந்த அடிப்படையில் அமைந்தது கிடையாது இந்த பேச்சு. என்ன ஆகுமோ குழந்தை, எப்படி வருமோ, என்ன ஆகுமோ இப்பவே போட்டு ஒரே அடியா குழப்பிக்க வேண்டாம். அதுதான் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அன்னைக்குதான் லாட்டரி சீட்டினுடைய ரிசல்ட் வருது பேப்பர்ல. கடைசி 2 எண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை எண்ணும் இவங்க சீட்ல இருக்கு. இவங்க சந்தோஷம் தாங்கல. கடைசி 2 எண்ணு வந்துதான் வரலையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, இந்த லாட்டரியில இவ்வளவு காசு உண்டா, நான் என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன்னு கணவனும் மனைவியும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. கணவன் தனக்கு பிடித்த மாதிரி இந்த பைசாவை செலவழிக்கணும்னு சொல்லும்போது மனைவி சொல்றா, இந்த லாட்டரி சீட்டையே நான் தான் காசு போட்டு வாங்கினேன், வர காசுல முதல்ல நான் எனக்கு எப்படி பிடிச்சதோ அதெல்லாம் செஞ்சுட்டு பாக்கி இருந்தா தான் நீங்க சொன்ன மாதிரி செய்வேன். இப்படியே வார்த்தை முத்தி கொண்டே போகிறது. சண்டை வந்தது, கணவனும் மனைவியும் பிரிந்தே போயிட்டாங்க. கடைசியில் இந்த 2 நம்பர் அவங்க சீட்டில் உழவே, அவங்களுக்கு லாட்டரி சீட்டே உழலை. இது ரொம்ப அருமையான கதை. இது ஆண்டன் செக்காவ் எழுதின கதை, த லாட்டரி அப்படின்னு ஒரு கதை. இப்படித்தான் குழந்தைகள் வளர்ப்பில் நிறைய நேரங்களில் நாமும் இருக்கிறோம். என்னவா வரும், எப்படி வரும், என்ன ஆகும் ஒண்ணுமே தெரியாது. சயின்ஸ்ல ஒரு ஃபார்முலா சரியா சொல்லலை அப்படின்னா என் பையன் நியூட்டன் ஆவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை, அடிச்சிடுவோம். மேக்ஸ் வரல, ஐயோ அப்ப அவன் ராமானுஜம் குடும்பத்தையும் சேர்ந்தவன் இல்லை, இங்கிலீஷ் வரல, ஷேக்ஸ்பியர் வீட்டு பக்கத்துலயும் போக முடியாது, தமிழ் சுத்தமா தடுமாறுறானு. என்ன கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பான். பிழைகள் இல்லாமல் எதுவுமே வந்ததே கிடையாது. எல்லாத்துலயும் சறுக்கல் உண்டு, எல்லாத்துலயும் வழுக்கல் உண்டு, எல்லாத்துலயும் ஏற்றமும் இறக்கமும் உண்டு. நம்ம குழந்தை அதை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற மனோபாவம் தான் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளப்பட வேண்டிய மனோபாவம். அதனால இந்த மாதிரி பார்த்து குழந்தைகளுக்கு செய்கிற பள்ளிக்கூடங்களில் உங்கள் குழந்தைகளை சேர்த்ததிலே நீங்கள் முதல் படி நல்லபடியா போயிடுச்சு. அது வந்து வீட்டுக்கு சொல்லும் போது எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன மதிப்பெண் வந்தாலும் குழந்தைகளை மதிப்பெண்களாக பார்க்காதீர்கள், உங்கள் குழந்தைகளாக மட்டுமே பாருங்கள். அப்ப அதுக்கு புரியும், பயப்படாது. அந்த மாதிரி பயமில்லாத சூழலில் தன்னுடைய பள்ளிக்கூட நாட்களை கழித்த குழந்தைகள் நாளை வேலை விஷயமாகவோ வேறு ஏதோ ஒரு விஷயமாக வீட்டை விட்டு இந்த உலகின் ஏதோ ஒரு மூலையில் செல்லும் பொழுது எதுக்குமே குழந்தை பயப்படாது.
எந்த மூலையில் இருந்தாலும் வீட்டில் 2 பேர் இருக்காங்க, நான் சொன்னா கேட்க, நான் சொல்வதை புரிந்து கொள்ள. அப்ப அது எதையும் மறைக்காது, எதையும் மறைக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாத மனது நினைத்ததை தைரியமாக செய்யும். நினைத்ததை தைரியமாக செய்யும் பொழுது அந்த விஷயத்தில் ஆர்வம் கூடும். ஆர்வம் கூடும் பொழுது அந்த விஷயத்தில் நிபுணத்துவம் தானாகவே வரும். அப்ப குழந்தை தானாவே என்ன ஆகணும்னு இருக்கும் அவன் ஆவான். அப்போ அதுக்கான விதை வீட்டில் நீங்கள் போட வேண்டியது தான். அதை இந்த முதலாம் ஆண்டு விழாவில் பகிர்ந்து கொண்டு செய்தியாக எடுத்துக்கொண்டு, இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களோட அம்மா அப்பாலாம் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. பசங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க. இந்த ப்ரெஷர் கொடுக்கறதுங்கிறது நீங்கள் எடுத்துக்கிறீங்களா பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்களான்னு தெரியாது. ஆனால் ப்ரெஷர் குக்கர் மாதிரி என்னமோ ஒன்று உள்ளுக்குள்ளே குமைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. குழந்தைகளை தோட்டக்காரர்கள் கபீர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு பூச்செடி பூக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் தண்ணீர் ஊற்ற வேண்டும். நாள் முழுவதும் தண்ணீர் ஊற்றி கொண்டே இருந்தால் செடி அழுகிவிடும். அதைத்தான் நம்ம நிறைய நேரங்களில் செஞ்சிடும். தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குமோன்னு தோணுது, வேண்டாம், தானாகவே அது வளரும் அப்படின்னு சொல்லி, உங்கள் குழந்தைகளுக்கான எதிர்காலம் எல்லாம் வல்ல இறைவனின் ஆசையோடும், இங்கு இருக்கிற ஆசிரியர்களின் ஆசையோடும், மற்ற பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் நல்லபடியாகவே அமையும். என்னுடைய சார்பாகவும் உங்கள் குழந்தைகள் அத்துணை பேருக்குமான ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உண்டு என்பதை சொல்லி, எப்பொழுதும் சொல்லி முடிக்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான், நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள். வணக்கம்.